Unit exercise 2 fifth sum. If m plus 1th term of an AP is twice the n plus 1th term, then prove that 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. இது பார்த்தீங்கன்னா nth term அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஏபியில் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. m plus 1th term of an AP, அதாவது m plus 1th term இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா n plus 1th term போல் 2 times இருக்குது, twice 2 மடங்கு இருக்குது, 2 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு க்ளூ கொடுத்துட்டு 3m plus 1th term வந்து m plus n plus 1th term போல் 2 times இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, லிசன் பண்ணிக்கோங்க. nth term of an AP என்ன நமக்கு தெரியும் இல்லையா, nth term of an AP என்னது, Tn is equal to a plus n minus 1 into d. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதியெல்லாம் ஈஸி தான். ஓகேங்களா, இப்போ m plus 1th term ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. m plus 1th term என்ன வரும், t m plus 1 is equal to, அதாவது nக்கு பதிலாக m plus 1 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் இதில். ஓகேங்களா, அப்போ nக்கு பதிலாக m plus 1 போட்டால் t m plus 1 ஆயிருமா. இதில் a plus nக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், m plus 1. அப்போ nக்கு பதிலாக m plus 1, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் 1 into d is equal to a plus 1 - 1 கேன்சல் ஆகிடுச்சு, என்ன கிடைக்கும், m மட்டும் இருக்கும், இந்த d. அப்போ இது வந்து t m plus 1, அதாவது m plus 1th term வந்து இது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு n plus 1th term ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. nக்கு பதிலாக n plus 1 வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, n plus 1th term அப்படின்னு எப்படி ரைட் பண்ணலாம், t n plus 1. nth termல a plus n minus 1 into d, அதில் nக்கு பதிலாக n plus 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், n minus 1க்கு nக்கு பதிலாக n plus 1 போடணுமா, nக்கு n plus 1 போடலாச்சு, minus 1க்கு minus 1 into d is equal to என்ன ஆகும், a plus 1 and minus 1 கேன்சல், ரிமைனிங் n மட்டும் தான் இருக்கும், n into d. இது வந்து n plus 1th term. given என்ன கொடுத்துருக்காங்க, m plus 1th term வந்து பார்த்தீங்கன்னா twice the n plus 1th term கொடுத்துருக்காங்களா. அதாவது m plus 1th term is twice the n plus 1th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய குழு. இதில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். m plus 1, m plus 1th term ஓட வேல்யூ என்னது, a plus md 2 into n plus 1th term a plus nd. அவ்வளோதான். இந்த க்ளூ யூஸ் பண்ணி a என்னன்னு பார்க்கலாம். 2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2a 2 into a 2a 2 into nd plus 2nd அப்படின்னு கிடைக்கும். இது a plus md. இதுலேருந்து a ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். a உங்கள் ஒரு a இருக்குது, இங்கே 2a இருக்குது இல்லையா. அப்போது இந்த சைடு இருக்கக்கூடிய ஏவை இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆயிரும், மைனஸ் ஏன்னு ஆயிருமா. ஆல்ரெடி இங்கே 2a இருக்குது, இந்த a வந்து சைடு வந்தால் மைனஸ் a ஆயிரும். இங்கே வந்து md இருக்குது, ப்ளஸ் 2nd இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், மைனஸ் 2nd அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, சரி. சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 2aவில் a போயிடுச்சுன்னா a இருக்கும், இதில் md மைனஸ் 2nd கிடைக்கும். இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா a is equal to md மைனஸ் 2nd அப்படின்னு கிடைக்கும். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு 3m plus 1th term என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 3m plus 1th term ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. t 3m plus 1 is equal to, அப்போது nth term tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவில் nக்கு பதிலாக 3m plus 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், is equal to a plus n minus 1, nக்கு பதிலாக 3m plus 1, அடுத்து minus 1 into d. ஸோ ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆகிடுமா, என்ன கிடைச்சிரும், a plus 3mdன்னு கிடைக்கும். இதில் வந்து இது வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம், ஏவோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுட்டு ஈக்குவேஷன் 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக md மைனஸ் 2nd, ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 3md. இப்போ பாருங்கள், 3md இங்கே ஒரு md, அப்போ என்ன கிடைக்கும், 4md கிடைக்கும் மைனஸ்
2nd கிடைச்சிரும். இது வந்து 3m plus 1th term. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது m plus n plus 1th term வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கொடுத்துருக்கூடிய டேர்ம் tm plus n plus 1 is equal to அதே ஃபார்முலா தான் a plus n minus 1 டி இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக m plus n plus 1 வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரியா, n-க்கு பதிலாக m plus n plus 1 ஃபார்முலா கூடிய -1 into d is equal to a plus 1 minus 1 கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், m plus n into d அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, ஏக்கு பதிலாக md minus 2nd இருக்குல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏக்கு பதிலாக md minus 2nd ப்ளஸ் இங்கே இருக்கு இல்லையா m plus n into d, இதை வந்து d ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், m into d md plus n into d plus nd. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு md இருக்குது, இங்கே ஒரு md இருக்கா, அப்போ என்ன கிடச்சிரும் 2md கிடச்சிரும். இங்கே -2nd இருக்குது, இங்கே ப்ளஸ் nd இருக்குது, இங்கே ஒரு nd தான் இருக்குது, இங்கே 2nd இருக்குது, ஆனால் இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ சப்ரேட் பண்ண என்ன கிடைக்கும், nd மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து என்னது m plus n plus 1th term. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3m plus 1th term வந்து m plus n plus 1th termோட 2 times இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். அப்போ மறுபடியும் இதை எடுத்துக்கலாம். 3m plus 1th term வந்து இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 4md minus 2nd. இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்கா, வெளியில் எடுத்துடலாமா, எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், 4ல் 2 எடுத்தாச்சுன்னா 2 இருக்கும், அதாவது 2md இருக்கும். 2ndயில் 2 எடுத்தாச்சுன்னா வெறும் nd மட்டும்தான் இருக்கும். சரியா, 2md minus nd. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதான் இங்கே இருக்குது 2md minus nd. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாமா, இஸ் ஈக்குவல் டு 2 into tm plus n plus 1, அதாவது 3m plus 1th term வந்து m plus n plus 1th termோட 2 times இருக்குது. அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சா. therefore 3m plus 1th term is twice the m plus n plus 1th term. Hence proved. That's all. சம் புரியலன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, பாய்.